இப்போ நீங்கள் இதெல்லாம் எங்கிட்ட கேட்குறீங்க. இல்லை இதை கேட்குறீங்க. முதலமைச்சர் இங்கே வந்திருந்தார், இங்கே வந்தார்ல, ஆய்வு கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பல இது அடுக்கி கூட்டு சொன்னேன். மதுரையில் செயல்படுத்தாமல் இருக்கிற, முழுமையாக செயல்படுத்தாமல் இருக்கிற முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில் குண்டும் குழியுமா இருக்க சாலை, ஒரு பொய்யான, ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை ஒரு முதலமைச்சருக்கு சொல்லி மதுரை மாநகரில் 2,57,000 குடித்தனத்துக்கும் தங்கு தடையின்றி தண்ணீர் கொடுக்கப்படுது, முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிவிட்டு இன்னைக்கு பார்த்தா மதுரையில் நிறைய இடங்கள்ல தண்ணி வரல, 37 வார்டுகளில் வரல. அந்த முல்லைப் பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக பதிக்கப்பட்டிருக்க அந்த பைப்புகள் தரமற்றதாக இருப்பதனால் வெடித்து பிரஷர் தாங்காம, அழுத்தம் தாங்காம தண்ணி ஆறாக ஓடுது. இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் முதலமைச்சர். மதுரை வைகை ஆறு புராண காலத்திலிருந்து பேசப்படுகிற ஒரு ஆறு, தூய்மையான ஆறு. அந்த ஆறு இன்னைக்கு கூவ நதியை போல கழிவுநீர் ஆறாக மாறி இருக்கிறது. இதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும். மாண்பு முதலமைச்சர் செய்வார் என்று நான் ரொம்பவும் கருணையோடு கேட்டேன். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் அடிப்படையில் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மதுரையில் வாழ்கிற மக்களை நானும் ஒரு பிரதிநிதி அடிப்படையில் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன். அது என்ன நிலைமை தெரியல, என்னன்றது தெரியல. அப்ப வந்தார் இல்லையா, அப்ப முதலமைச்சர் வந்தார்ல, 2 நாள் இருந்த முதல் நாள் வந்துட்டாருல. நீங்க ஊடகங்கள்லாம் போய் ஐயா 22, 23, 24, 25 எல்லாம் கோடை வந்துச்சு, அப்பெல்லாம் ஏயா 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த 3 மாசத்துக்கு அட்வான்ஸா போட்டு கோடை விடுமுறைன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, இது என்னங்க புது கான்செப்டா இருக்கு? இருங்க, நான் சொல்ற கேளுங்க. நீங்க இதை கேட்டீங்களா? யார் முடக்க பார்த்தா? என்னங்க நாங்க கேட்கறது, நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன். என்ன நீங்க ஊடுசால் ஓட்டுறீங்க? நான் அவர் முடக்க பார்த்தானே, யார் முடக்கிறது? ஒரு அரசு இதெல்லாம் எழுதிட்டா கொடுத்துருவாங்க. நான் கேட்கறது நீங்க கான்செப்டே மறக்கிறீங்க. எந்த வருஷமும் இந்த வருஷம், ஏன்னா 22 கோடை வரலையா, 23 வரலையா, 24 வரலையா, 25 வரலையா? இந்த வருஷம் மட்டுமே எதுவும் மாதிரி இல்லாம இந்த மாதிரி இப்ப மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் யாராச்சும் கேட்டீங்களா? யாராச்சும் நான் நீ மதுரைக்காரன், நாங்க ஊடகம்லாம் வீராப்பு மிக்கவங்கன்னு சொல்றீங்க. ஏன் முதலமைச்சர்கிட்ட கேட்டா என்ன செய்ய? எங்கிட்ட மட்டும் இந்த உதவி தொகையை முதலமைச்சர், அது அம்மாவுடைய பிறந்த நாள்ல பெண்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர், அரசியல் தலைவர். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், புரட்சி தமிழர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர்களுக்கு இவர்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிய புரட்சி தலைவர் அம்மா. அவர் பெண்களுக்கான திட்டங்களை முன்னோடி கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து ஒரு கருவிலிருந்து கல்லறை செல்ல வரை பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். விலையில அரிசி கொடுத்தார். அப்படிப்பட்ட தாயினுடைய 78வது பிறந்த நாள்ல எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. 3வது கட்ட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அது குறித்து கேட்கணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? நீங்க யார்கிட்ட கேட்கணும்? பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. எங்க பொதுச்செயலாளர் விளக்கமா சொல்லுவாரு. அதே எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. இல்ல எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இது நல்ல அறிவிப்பு தானே. அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்க. எந்த பொங்கலுக்கு என்னாலும் இல்லாத திருநாளாக, என்னாலும் இல்லாத திருநாளாக பொங்கலுக்கு 3000 ரூபாய், அதையெல்லாம் கேட்க மாட்டேங்க. எங்கிட்ட மட்டும் திமுக கேட்காம அண்ணா திமுக மட்டும் இலச்சவன்னு நினைச்சு கேட்கறீங்க. எங்க மதுரைக்காரங்க நான் இலச்சம் வாங்கின்னு நினைக்கிறீங்களா? ஏனப்பா அப்புறம் என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க? என்ன சந்தேகம்? ஏன்னா 10,000 ரூபாய் கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு தாய்மாரும் வரவேற்கிறாங்க. சொல்லுங்க.